அதாவது அமித்ஷா ஜெயித்தார்னா எடப்பாடி ஜெயிக்கலையா? அண்ணாமலை இறக்கின பிறகுதான் நான் உங்கள் மேடை ஏறினாரா இல்லையா? அதிமுக தொண்டனுக்கு அது சக்சஸா இல்லையா? மகன் மிதுன் நல்லா இருக்கணும், சகலை நல்லா இருக்கணும், அப்புறம் நம்ம உறவினர்கள்லாம் நல்லா இருக்கணும். ஆமா, மின்னல் அமித்ஷா வந்துட்டார். ஆமா, நான் உங்களுக்கு ரகசியம் சொல்றேன். அண்ணாமலைக்கு ஃபோன் பண்றேன். ஓபிஎஸ் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் இப்படி பண்ணுறீங்களே, ஃபோனே எடுக்கல, 10 முறை ஃபோன் பண்ணுறேன், எடுக்கல. அண்ணே டீலிமிட்டேஷனுக்கு கூட்டம் போடுறாங்க, கவர்னருக்கு எதிராக கேஸை போட்டு ஓட விட்டாங்க. காங்கிரஸ் ஆளுநர் எந்த மாநிலம் பண்ணல. பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய 4வது சித்தாந்தம் திமுக அழிக்கணும். அதுக்கு தான் அதிமுக கூட்டணி. நிச்சயமா அதான் தான் சொல்கிறேன். இந்த இருக்கிற 10 மாதங்கள் இடி ஐடி சிபிஐ விட்டு ஓட விடுவாங்க. நேற்று பேட்டி பார்த்தீங்களா அமித்ஷா? ரெண்டு பக்கம் ஃபோர்ஸாக அடி வாங்கிறதுக்கு எடப்பாடிக்கு என்ன பிடிச்சிருக்கு? எல்லா பக்கமும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதானே சார் அரசியல். ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அரசியல் வேறங்க. இடி ஹேண்டில் பண்ணுறீங்க. எப்படி ஒன்று திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஓரணியில் திரள்கிறோம் என்று சொல்லிவிட்டால், இது நான் யூகத்தில் தான் சொல்கிறேன், ஹைப்போதெட்டிக்கல் தான், நல்லா தெரியும். ஆனால் சேர்ந்து விட்டால் கூட்டணி ஆட்சி வரும்போது காமன் மினிமம் சொல்லிட்டாரு. அதில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க? ஒருவேளை நாங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பு, தமிழ்நாட்டுக்கு விலக்க வேண்டும் என்று எடப்பாடி வாங்கிவிட்டால், சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக பிரேக்கப்ல இருந்து மறுபடியும் பேச்சப் ஆயிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் தான். அதனால் ஏதோ அது நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறோம், பாஜக மீண்டும் தமிழ்நாட்டில் கால் பதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த ஆங்கிளில் இதை சொல்கிறோம், இது திரும்ப வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் திமுக வீழ்த்துவதற்கு ஒரு பலமான கூட்டணி வேண்டும். அந்த பலமான கூட்டணி பாஜக இல்லாமல் அமைத்திருக்க முடியும். ஆனால் அதுக்கு பாஜக விடலை, ஓடி கட்டி பிடிச்சிருச்சு. இணைபிரியாத காதல். அதிமுகவுக்கு நிறைய காதலிகள் உண்டு, புரியுதுங்களா? காதலிகள் நிறைய உண்டு. எடப்பாடிக்கு ஆப்ஷனும் இருக்கு. ஆனால் ஒரு காதலி ஏற்கனவே நம்ம காதலித்தவர்கள், நம்ம பயணித்தவர்கள் ஓடி கட்டி பிடிச்சிட்டாங்க. அதனால அந்த அதிமுக பாஜக கூட்டணி நேற்று ஏற்பட்டு விட்டது. இவ்வளோதான். இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விவாதங்கள் இருக்குது, அதெல்லாம் மறுக்கவே மாட்டேன். ஆனால் திமுக வீழ்த்துவதற்கு வலிமையான கூட்டணிக்கு எடப்பாடி தயாராகிவிட்டார், அவ்வளோதான். இது வலிமையான கூட்டணின்ற புள்ளிக்கு எப்படி வரீங்க? பாமக எப்படி வரப்போகுது? அதிமுக தலைமையின் கீழ் என்டிஏன்றது அவங்க சொன்னால் கூட நேற்று ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதிமுக பாஜக தலைமையில் என்டிஏ அரசு, மீண்டும் எடப்பாடி தலைமை, எடப்பாடியுடைய சீரிய தலைமையெல்லாம் சொல்ல வச்சிட்டார். ஸோ உண்மையில் அமித்ஷாவும் மத்திய பாஜக ஒரு படி 2 படி இறங்கி வந்துருச்சான். அதனால தான் அண்ணாமலை மாற்றப்பட்டார். நேற்று ஓபிஎஸ்க்கு சந்திப்புக்கு இடமே இல்லை. ஐடிசி கிராண்ட் சோலாவில் இல்லை, சென்ட் ஆஃபில் இல்லை, ரிசீவிங்கில் இல்லை. அப்போது எடப்பாடியுடைய இந்த சாதுரியம், இந்த அரசியல், இதான் காய் நகர்த்துதல். அது எப்படி சார் சாதுரியமாகும்? என்ன சாதுரியம்? தேர்தலுக்கு எல்லாரும் தேர்தல் இருங்கிறப்ப கூட்டணி வைக்கிறது தானே சரியான நகர்வாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்பயே நீ என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விளக்கட்டாயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கையை பிடிச்சிட்டு கூட்டணி வச்ச மாதிரிலாம் இருக்குது சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப. அவர் எங்கே இது ஹாப்பியாக இருந்தாரா? ஏதோ ஒரு 2-3 வார்த்தைகள் பேசினாரா? அவர் பாட்டு அமைதியாக ரொம்ப இறுக்கமாக இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஹாப்பியாக மனம் பாஜகவோட கை குலுக்கிற மாதிரி தெரியல சார். கட்டாயப்படுத்திட்டு கை குலுக்க வச்சிருக்க மாதிரி தானே இருக்குது. கட்டாய கல்யாணம் தான், யார் இல்லைன்னா நான் ஒன்றும் மறுக்கலையே. கட்டாய கல்யாணம் தான். அப்போ எப்படி சாதுரியம் சொல்கிறேன்? சாதுரியம்னா தனக்கு குடைச்சல் கொடுக்குற டிடிவி தினகரன், தனக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஓபிஎஸ், இவங்கள உள்ள சேர்க்கல. ஒருங்கிணைந்த அதிமுக தான் பாஜக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி காணாமல் போனாங்க? ஒரு இடத்துல கூட இல்லை இவங்க. உள்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடான்னு சொல்ல வச்சாரா இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி எதுக்கு செங்கோட்டை என்ன சொன்னாங்க? 6 அமைச்சர்கள்லாம் போய் என்ன பார்த்தாங்க? ஒன்றுபட்ட அதிமுக தான் சொன்னாங்க. இறங்கி வந்தாரா? எடப்பாடி இறங்கி வரல. அப்போ ஒவ்வொரு விஷயத்துல ஒரு செட்டில்மெண்ட் வரும்போது நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவங்க கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க. அது 2 பேருக்கும் வேதனையும் இருக்கும், சில மகிழ்ச்சிகளும் இருக்கும். அந்த அடிப்படையில் அண்ணாமலை மாற்றப்படுவது அமித்ஷாவுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் எவ்வளோ வேதனை தரும், அது மகிழ்ச்சியில் இல்லை. அதே மாதிரி தான் இவங்களுக்கு டிடி வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. அதுக்கடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வருவோம். கண்டிப்பாக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால்
அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பது எடப்பாடிக்கு தெரியும், புரியுதுங்களா? ஆனால் அவருக்கு 73 வயது. இந்த முறை திமுக வீழ்த்தாவிட்டால், ஒருவேளை பாஜக கூட்டணி இல்லாமல் வேறு கூட்டணி அமைத்தால் மத்திய பாஜகவும் அதிமுக தலைவரான எடப்பாடி அடிக்கும், திமுகவும் அடிக்கும். ரெண்டு பக்கம் ஃபோர்ஸாக அடி வாங்குறதுக்கு எடப்பாடிக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே சார் அரசியல்? எது எல்லா பக்கமும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதானே சார் அரசியல்? ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அரசியல் வேறங்க. இடி ஹேண்டில் பண்ணுன்றீங்களா? இடி மட்டும் இல்லை, மகன் நல்லா நடக்கணும், மகன் நல்லா வாழணும், சம்பந்திகள், உறவினர்கள், நண்பர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ல. கட்சி நாடுலாம் அப்புறம், முதல்ல சுயநலம் தான் முக்கியம். அரசியலில் சுயநலம் தான் முக்கியம், யாராக இருந்தாலும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பேசுகிறப்ப இது எடப்பாடி பழனிசாமியோட சாதுரியத்தன்மை அப்படின்னு சொன்னீங்க. நேற்று நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறப்ப எந்தெந்த இடத்த எடப்பாடி பழனிசாமி பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஒரு இடத்துல வாய் திறந்தாரா? அவருக்கான கேள்வி கேட்டு போது கூட அமித்ஷா ப்ரெஸ் மீட் கை காமிச்சிட்டு போயிட்டார். எங்கேயாவது கமிட் ஆனாரா? ஒரு வேளை இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு நடந்துன்னு வச்சுங்க, அது கேட்பாங்களே நான் வாயை திறந்தேனா? அப்படிலாம் சொல்கிற மாதிரி தெரியலையே சார் அவர். வாயை திறக்கலையே. இப்போ மும்மொழி கொள்கை, நீட் விவகாரம், டீலிமிட்டேஷன், இந்த விவகாரத்தில் கேள்வி வரும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லி திசை மாற்றிட்டார். அப்போது கூட்டணி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டதில்லை. ஆனால் கூட்டணி ஆட்சிக்காக தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது அதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை. இது மத்தியில் பாஜகவுடைய திமுக கூட்டணி வைக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ராமர் கோயில் விஷயம் இதெல்லாம் பார்த்துக்கணும், அப்புறம் சிஐஏ, இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சித்தாந்த ரீதியான கொள்கைகளை கொண்டு வரக்கூடாதுன்னு வாஜ்பாய் கிட்ட திமுக வைத்தது. அங்கே அதே மாதிரி இங்கே கூட்டணி ஆட்சிட்டு வரும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லிட்டாரே, அதில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க? ஒருவேளை நாங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பு, தமிழ்நாட்டுக்கு விலக்க வேண்டும் என்று எடப்பாடி வாங்கிவிட்டால் 2021 அந்த பீரியட்லேயே அது முன்னாடியே வாங்கி தர முடியலையா சார்? நான் இந்த கூட்டணி ஆட்சியில் இல்லை, நீட்டுக்கு அதிமுக எதிர்ப்பு தானே. ஆமாம். அப்புறம் எப்படி இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு நீட்டை ஏற்றுக்கொண்டால் அது அதிமுக பெரிய சிக்கல், கண்டிப்பாக தேர்தல் இதெல்லாம் எதிரொலிக்கும். அதிமுக பாஜக கூட்டணியை எப்படி விமர்சிக்கும் தெரியுமா உங்களுக்கு? திமுக சாதாரண ஆரம்பிச்சிட்டாங்களே, விடுமா? அதிமுக வித்துட்டாங்க, அடகு வச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு எடப்பாடி தங்களை தயார்படுத்தணும், தங்கள் கூட்டணி தயார்படுத்தணும். தயார்படுத்துவாரான்றதான் சார் கொஸ்டின் மார்க். நிச்சயமாக தயார்படுத்துவார். நீங்கள் நாங்கள் ஒரே கையெழுத்தில் நீட் விளக்கப்படும் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொன்னாங்களா இல்லையா? டிஎம்கே சொன்னாங்களா இல்லையா? இனி வரைக்கும் நடக்கல. ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீட் இருக்குல்ல, இருக்கு. அதே தான். நாங்கள் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தருவோம்னு திமுக சொல்லிச்சு, பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. மாதந்தோறும் மின் கட்டணம் நடந்திருக்கா? டீசல் விலை குறைக்கணும், மாதந்தோறும் மின் கட்டணம் நடந்திருக்கா? இல்லை. அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும், மக்களுக்கு பழகிடும். இந்த கும்கி படத்தில் வரும்ல, ரொம்ப கடுமையாக கஷ்டமாக இருக்குது, ரொம்ப திட்டுறாங்க, 60 வயசு மேலே சரியாயிருமா, அந்த கதை தான். மக்கள் பழகிடுவாங்க. நீங்கள் இப்போ இந்த மாதம் அதிமுக வந்திருக்குங்க, அடுத்த மாதம் அதிமுக போகுன்றீங்களா இல்லை வேற கட்சி வரும்? வேற உள்ள கூட்டணி வந்தால் திமுக என்ன ஆகும்? நீங்கள் கூட்டணி பலப்படுத்துகிற முயற்சியில் பாஜக களம் இறங்கி இருக்கு. சரி, இது அதிமுக இறங்கி கூட்டணி வேணும் அப்படின்னு இறங்கிய முயற்சியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம், கை தட்டலாம். ஆனால் அமித்ஷா ஒரு முடிவு எடுக்கிறாரு, அது அவர் வரப்ப இன்னைக்குள்ள கூட்டணி உறுதியாகணும் அப்படின்னு பேனரில் போடு என்டிஏன்னு போடுறாங்க, பாஜக மீட்டிங்னு போடுறாங்க, மறுபடியும் என்டிஏன்னு மாத்துறாங்க. அப்படின்றப்ப அமித்ஷா தன்னை ஒரு முடிவு பண்ணிட்டார், இன்னைக்கு அதிமுக வரணும், கூட்டணி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ வலுக்கட்டாயமா எடப்பாடி பழனிசாமி வரவழைக்கப்பட்டார் தானே நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி நம்ம சாமர்த்தியம் அப்படின்னு பண்ணி வந்தாரு. 12:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு வச்சாங்க, நடக்கல. 2 மணிக்கு வச்சாங்க, நடக்கல. 3 மணிக்கு வச்சாங்க, நடக்கல. 5 மணிக்கு வந்தது. மிஷன் சக்சஸ் சார். இல்லை மிஷன் சக்சஸ். அப்போ அது நடுவில் இருந்த டீல் என்னாச்சு? குருமூர்த்தி வீட்டில் ஆலோசனை நடத்தினாங்க, ரைட்? அது என்ன, அதை சொல்லுங்க. அப்போ எடப்பாடியோட வைத்த கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. எங்க ஒரு அலைன்ஸ் வரும்போது நீங்க 12:30 மணிக்கு ப்ரெஸ் மீட் வைக்க முடியலையே. என்டிஏ ப்ரெஸ் மீட் போட்டீங்க, என்டிஏ அலைன்ஸ்னு போட்டீங்க, அதுக்கப்புறம் பாஜக ப்ரெஸ் மீட் போடுறீங்க, அதுக்கப்புறம் காமனாக பாஜக கொடி போடுறீங்க. தந்தியில் 5 முறை டிஜிட்டல் போர்டு மாற்றப்பட்டது, தினமலரில் 3 முறை மாற்றப்பட்டது. அப்போ மாற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதை யோசிக்கணுமா இல்லையா? நீங்கள் அது எடப்பாடி என்ன மாதிரி டீல் பண்ணியிருக்காரு? எடப்பாடி அதாவது அமித்ஷா ஜெயித்தார்னா எடப்பாடி ஜெயிக்கலையா? அண்ணாமலை இறக்கின பிறகுதான் நான் உங்கள் மேடை ஏறினாரா இல்லையா? அதிமுக தொண்டனுக்கு அது சக்ஸஸா இல்லையா? அண்ணாமலை வச்சுக்கிட்டு கூட்டணி பேச முடியாது. அண்ணாமலை தலைவராக இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. 2:40க்கு மனு தாக்கல், 4 மணி தான், 2 மணி நேரம் தான். ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்வதற்கு 2 மணி நேரம். பாஜகவுடைய இன்னொரு விவகாரம் வேற,
ஒரு தலைவர் பதவிக்கு 2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்கன்னா கட்சியிலே ஜனநாயகம் இல்லை. அந்த ஆட்சி வந்து இங்கே வந்தால் ஜனநாயகம் இருக்கு போதா, அது வேறு விஷயம். இப்போ இதுக்கான கிரெடிட் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தருவீங்கன்றீங்களா? ஆமாங்க, ஏகமனதாக நயினார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் தான் வராரு. ஆனால் நான் நேற்று ப்ரெஸ் மீட்லேயும் சரி, அவர் வீட்டுக்கு போகிறப்பையும் சரி, அண்ணாமலை கூட தான் இருந்தார். அண்ணாமலை அமித்ஷா பக்கத்தில் தான் வச்சுருந்தார். பக்கத்தில் வச்சிருக்குது அப்படின்னா அது ஒரு கேமுங்க. நீங்கள் இவர் வெளியே விட்டா போய் குறைச்சல் கொடுத்துருவாரு, புரியுதா உங்களுக்கு? வெளியே போய் சில்லுண்டித்தனம் பண்ணிடுவார். ஏன் சொல்கிறேன்னா, நயினார் மனு தாக்கல் செய்யும்போது இந்த வீடியோ திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் போனேன் அதை கூட இன்செர்ட் கூட பண்ணி போடுங்க. மனு தாக்கல் செய்யும்போது இன்னொருத்தர் வருவார். எப்பயும் மனு தாக்கல் செய்யும்போது இன்னொருத்தர் வரவே மாட்டார். இன்னொருத்தர் வந்துருவார். உடனே அங்கிட்ட வாங்காதீங்க தள்ளிடுவாங்க. இன்னொரு தலைவருக்கான வேட்பாளரை அண்ணாமலையை செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததாக தான் அர்த்தம். இன்னும் 2 பேர் தயாராக இருந்தாங்க. கேசவ விநாயகம் கூப்பிட்டு, அமைப்பு செயலாளர் கூப்பிட்டு எந்த மனு வாங்கக்கூடாது. அப்போ என்ன, நான் மனு வாங்கிட்டால் மீடியா வெளிச்சத்தில் வாங்கிட்டாங்கன்னா தேர்தல் நடத்தணும். அப்போ வந்து இன்னைக்கு கூட்டணி ஏற்படாமல் தவிர்க்கப்படும். அண்ணாமலையோட கேம் பிளானுங்க. கடைசி வரை அந்த தலைவர் பதவி விட்டு தரக்கூடாதுன்றதற்காக போய் குருமூர்த்தியை பார்க்குறாரு, உடுப்பியில் போய் சாமியாரை பார்க்குறாரு, டெல்லிக்கு ஓடுறாரு, இமயமலை சாமியாருக்கு ஃபோன் பண்ணுறாரு, பிஜேபியில் இருக்கிற அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் ஆளை பிடிக்கிறாரு, பிரதமர் அலுவலகத்துக்கு ஆளை பிடிக்கிறார். அதையெல்லாம் மீறித்தான் நயினார் கொண்டு வரப்படுகிறார். அப்போ சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். யார்? இன்றைக்கி அவர் தான் தலைவர்னு சொன்னார்ல, நாளைக்கு தலைவர்னு சொல்லியே, இன்றைக்கி அவர் தான் தலைவர்னார். அப்போது சிறப்பாக செயல்பட்ட அண்ணாமலையாக மாற்றணும், கட்சி வளர்த்த அண்ணாமலையாக மாற்றணும். அவங்களுக்கு அசிங்கம் இல்லையா? அது தோல்வி இல்லையா பாஜகவுக்கு? இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கிரெடிட் வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கொடுத்தாலும் கூட, நீங்கள் பொதுவாக ஒரு இடத்தை யோசிங்களேன். கூட்டணி இப்போ மாநிலத்தில் எந்த கட்சி பெரிய கட்சி? அதிமுக தான் பெரிய கட்சி. யார் கூட்டணி அறிவிக்கணும்? அதிமுக தான் அறிவிக்கணும். எடப்பாடி பழனிசாமி நேற்று ஏன் பேசலை? இன்னொரு முக்கியமான கேள்வி, கூட்டணி ஆட்சி அப்படின்னு எப்படி தமிழ்நாட்டில் பாஜக வந்து அந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கக்கூடிய கட்சியா, இல்லை தமிழ்நாடு சித்தாந்தங்களோட ஒன்றி போகக்கூடிய கட்சியா? எதுவுமே இல்லை. அப்படியே நேர் ஆப்போசிட்ல ஒரு கட்சிக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி நகர்றாரு அப்படின்னா அது அவரோட பலவீனம் தானே? பலவீனம் தான். எடப்பாடி தான் அறிவித்திருக்கணும். கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கக்கூடாது தான். நான் சொன்னேன் முதல்ல, மகன் மிதுன் நல்லா இருக்கணும், சகலை நல்லா இருக்கணும், அப்புறம் நம்ம உறவினர்கள்லாம் நல்லா இருக்கணும். இல்லை நல்லா இருக்கணுமா இல்லையா? கூட்டு 2ஆம் கட்டத்தில் மின்னல் அமித்ஷா. ஆமாம், கூட்டணி கட்சியில் இருக்கிற வந்து 2ஆம் கட்டத்திலலாம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, என்னென்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க, சரிப்பா நான் வந்துட்டுமா கேட்பார். ஏப்பா ராஜேந்திர பாலாஜி, இந்த சிபிஐ கேஸ் நீ பார்த்துக்கோ. ஏப்பா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அந்த குட்கா கேஸ் நீ பார்த்துக்கோ. எப்பா எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் நீ பார்த்துக்கோ. அப்பா காமராஜ், அந்த கேஸை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அண்ணே நீங்கள் எடுத்த முடிவு சிறப்பான முடிவுனே. போஸ்ட் அடிப்பாங்க, எப்படி போஸ்ட் அடிப்பாங்க உங்களுக்கு தெரியாதா? அதனால் இதில் நீங்கள் எடப்பாடி எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாருக்கு தெரியுது? அவர் எவ்வளோ புரட்சி பண்ண செங்கோட்டை நிலைமை என்ன? நேற்று எங்கே இருந்தார்? இல்லை எங்கேயா ஃப்ரேம் இருந்தாரா? எங்கேயா மைக் போட்டு யாராவது கேட்டாங்களா? ஓபிஎஸ் வந்து ராதாகிருஷ்ணன் சாரில் உட்லன்ஸ் ஹோட்டலில் உட்காந்துருந்தார். பார்க்கவே இல்லை. நான் உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன். அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறார் ஓபிஎஸ். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் இப்படி பண்ணுறீங்களே, ஃபோனே எடுக்கல, 10 முறை ஃபோன் பண்ணுறேன் எடுக்கல. அண்ணே எனக்கு ஃபோன் பண்ணதுன்னே குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுங்கள். தம்பி, தமிழ்நாடுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நீ இருக்கிற, நான் எதுக்கு குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணோம்? அண்ணே சொன்னது கேளுங்கண்ணே, நடந்த சம்பவம் இவனை ஓபிஎஸ் வெரிஃபை பண்ணுங்க. சரி, என்ன ரிசீவிங்கில் தான் நான் அலோவ் பண்ணல, சென்ட் ஆஃப்காவது கொடுங்கப்பா. சென்ட் ஆஃப்லும் இல்லை. அப்போ ஓபிஎஸ் கைவிடப்பட்டாரா? கைவிடப்படல. அவர் இங்கே சொன்னால் ஓடி வருவார், இந்த என்டிஏல தான் இருப்பார். கரவேட்டி மாறுமே. கரவேட்டியில் மாற தேவையில்ல. அவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. அது போய் ஈசி எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு உதவியாளர் பண்ணிட்டாரு. அந்த கட்சி பேரில் தான் கூட்டணி என்டிஏ வருவார். புதிய கட்சி ஓபிஎஸ் தலைமையில். அவர் இன்னொரு வார்த்தையை வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு, பாஜகவை நம்பி நான் மோசம் போய்விட்டேன், எனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, நேற்று உதிர்த்த வார்த்தை. ஆனால் அப்படி சொல்லிட்டு அங்கே தானே சார் போகிறாரு. சொல்கிறேன் கேளு, முடிக்கல இன்னும். 18% ஓட்டு பார்லிமெண்ட்டில் கிடச்சிது. அது நான் வாங்கிய ஓட்டும் சேர்த்து, நான் வாங்கிய 3.5 லட்சம் 4 லட்சம் ஓட்டு சேர்த்து தான் 18%. டிடி தினகரன் தேனியில் வாங்கிய அந்த சதவீதத்தை வைத்து தான் இந்த பர்சன்டேஜ். ஆனால் நாங்கள் துரோகத்திற்கு தள்ளப்பட்டோம். எங்களுக்கு நடந்த துரோகம் அடுத்த வருடம் எடப்பாடிக்கும் நடக்கும். இது சொன்ன வார்த்தை தெரியும். ஆனால் இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்லை. எங்கே போகிறீங்க நீங்கள்? தான் சொல்கிறேனே, நீங்கள் உண்மையிலே எடப்பாடி தலைமையை ஆதரித்து நம்மளாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் கொஞ்சம் வந்து இறங்கி வந்து ஒற்றை தலைமை இருந்துங்க. நான் வேறு யாரும் இன்னொரு ஆளை விடக்கூடாது. கூத்தாடிக்கு எப்போ கொண்டாட்டம் வரும்?
எப்போ கொண்டாட்டம்? அடிச்சுக்கிறப்ப சொந்த பங்காளி அடிச்சுக்கிட்டா கூத்தாடி கொண்டாட்டம்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம 2 பேரும் அடித்துக்க வேண்டாம்னு சொல்லி ஓபிஎஸ் முடிவு செய்திருக்கணும். டிடிவி இன்னைக்கு கதி என்ன? அவர் எங்கே தம்மா கொடுத்தாங்க? செக்யூரிட்டி பிரான்ச்சில் செக் பண்ணீங்க. தமிழ்நாடு செக்யூரிட்டி பிரான்ச்சு, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டி பிரான்ச்சு, சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் செக்யூரிட்டி பிரான்ச்சு செக் பண்ண வேண்டாம். ஐபியை அவருக்கு சென்ட் ஆஃபில் கொடுத்தாங்க. உண்மையிலே அதில் நெஞ்சு வலி இருந்தாலும் எனக்கு தெரில, பாவம் தான். அட்மிட் ஆகிட்டார். சென்ட் ஆஃப் 31வது ஆளாக டிடிவி. அப்போ உங்க கட்சிக்காக உங்களை ஓடோடி வந்து டெல்லியில் பார்த்து என்டிஏவில் அதிமுக வரணும், அவர் தான் பேசிட்டே இருந்தாரே சார். அப்படி என்டிஏவில் அதிமுக வந்தால் என்னால் பிரச்சனை ஏற்படும் என்றால் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை, என்ன தியாகமும் செய்ய நானும் தயாரா இருக்கிறேன். ஒருவேளை எடப்பாடி பாஜக வைக்கிற கோரிக்கைக்கு செவிசார்க்காவிட்டால் எலிமினேட் செய்யப்படுவார். ஆனா இவர் எலிமினேட் பண்ணிட்டாங்களே, அதானே சிக்கல். அதான் சொல்றேனே, நீங்க பாஜக நம்ப தகுந்த கட்சி அல்ல என்பதில் நான் இன்னைக்கும் நான் உறுதியா இருக்கேன். நீங்க கூட்டணி ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கலவரம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் துன்பம் வரப்போகுதுன்னு தெரியாது. பட் அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அதிமுக தான். ஆமா, அப்ப நீங்க ஒத்துமையா இருக்கணும்ல. அதுக்கான பழியை தூக்கி எடப்பாடி பழனிசாமி, அதையும் எடப்பாடி பழனிசாமி தான் சுமக்கணும். ஏங்க நான் என்ன கேட்கறேன்னா, நம்ம அன்னைக்கு தேதிக்கு போராடணுங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு எப்படி மக்கள் போராடினாங்க? ஒரு தவறான திட்டத்தை அதிமுக பாஜக கூட்டணி கொண்டு வருகிறது என்றால் திமுக சும்மா இருக்குமா? அரசியல் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி கேஸ் போட்டு ஓட விட்டாங்க கவர்னருக்கு? அன்னைக்கு எப்படி பன்வாரிலால் புரோஹித் வந்து மாவட்ட ஆய்வுன்னு போகும்போது ஓட விட்டாங்களா இல்லையா? கருப்பு கொடி காட்டினாங்களா இல்லையா? 4 இடத்துக்கு மேலே போகல. அதுதான் திமுக எதிர்கட்சியா இருக்கணும். பாஜக அதிமுக கூட்டணி எந்த திட்டம் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் விட்டுருவாங்களா? நான் ஆட்சிக்கு வர பட்சத்தில் சொல்கிறேன். உடனே வந்து ஆட்சிக்கு வந்து விட்டது போல குபேந்திரன் சொல்கிறார், திமுக எதிர்கட்சி ஆகிவிட்டது போல சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாடு மாதிரி அரசியல் மையப்படுத்தப்பட்ட மாநிலம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலம் கிடையாது. நீங்கள் என்ன செய்தாலும் இங்கே சிக்கல் இருக்கும். நீங்கள் ஆட்சிக்கே வந்தாலும் இப்போ 3 முறை ஆட்சி இருக்கிறாங்க. யார்? பாஜக. தமிழ்நாட்டில் என்ன ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்படவில்லையா? நீட் அமுல்படுத்தப்படவில்லையா? அவங்க கொண்டு வந்து எல்லா திட்டம் தான் அமுல்படுத்துறாங்க. ஜெயிக்க முடியலையே. யாரு? பாஜக ஜெயிக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? சரி, நீட்டு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்துல. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள். அமல்படுத்தவில்லை, அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, பிஜேபியோட சொந்த திட்டம் எதுவுமே இல்லைங்க. பிஜேபி சொந்த திட்டமே கிடையாது. அவங்க சொந்த திட்டம் தெரியுமா? ஜம்மு காஷ்மீரில் அந்த ஸ்பெஷல் ஸ்கீம் ஆக்டை ரத்து பண்ணணும், ராமர் கோயில் கட்டணும், அடுத்து குடியுரிமை சட்டம் சிஏ கொண்டு வரணும். இது 3 தான் அவங்களோட மெயின் அஜெண்டா. 4வது ஒன்று சேர்ந்துருக்கு, டீலிமிட்டேஷன். சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். சார் பால் என் பக்கம் போடுறீங்க. திமுகவை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இது 3 அஜெண்டா. பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பேசிக் அஜெண்டா 3 தான். திமுக என்ன சார் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க? அதுதான் கேள்வி, உண்மையான கேள்வி. தமிழ்நாட்டில் தக்குனூண்டு ஸ்டேட்டு, இந்தியா ஃபுல்லாக நம்ம ஆட்டி படைக்கிறோம். ஒரே ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு மாநில முதலமைச்சர்கள் கூட்டம், அதுவும் வடப்பக்கத்தில் இருக்கிற மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் போய் மீட்டிங் நடத்துகிறாங்க, டீலிமிட்டேஷனுக்கு கூட்டம் போடுறாங்க, கவர்னருக்கு எதிராக கேஸை போட்டு ஓட விட்டாங்க. ஒரு ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ண முடியல. கேரளா பண்ணல, கர்நாடகா பண்ணல, காங்கிரஸ் ஆளுநர் எந்த மாநிலம் பண்ணல, மம்தா பண்ணல, திமுக பண்ணுது. பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய 4வது சித்தாந்தம் திமுக அழிக்கணும். அதுக்கு தான் அதிமுக கூட்டணி. ஆனால் அப்படி நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் வந்து டேக்கன் தான் சார், எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி போகுது அப்படின்னா அதனால ஆபத்து அதிமுகவுக்கு தானே. இங்கே பிரதான இடத்துல திராவிட கட்சி அப்படின்ற இடத்த இழக்குதில்ல அதிமுக. எதிரியை வீழ்த்துவதற்கு வகுக்கப்படும் வீகும் அதிமுக, அவ்வளோதான். நீங்கள் நான் சொல்கிறேனே, பாஜக கூட்டணி ஏன் இப்போ 2021 பாஜக அதிமுக கூட்டணி இருந்துச்சு. ஏன் அப்போ என்ன பண்ணீங்க? 4 இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க எம்எல்ஏக்கள். இவங்க வந்து ஒரு 66 இடங்களுக்கு மேலே ஜெயிச்சாங்க. கூட்டணி 75 அடிச்சாங்க வந்தாங்க. அப்போ என்ன இருக்கு? நீங்கள் இப்போ ஆட்சிக்கு கூட்டணி ஆட்சி என்று வந்து இவர்கள் வந்து வேறு என்னெல்லாம் கல்வி திட்டத்தை என்ன மாற்றப் போகிறார்கள்? கல்வி திட்டம் காவி திட்டமாக மாறப்போகிறதா? அப்போ ஒருவேளை ஆட்சிக்கு வருகிற பட்சத்தில் அப்போ திமுக சும்மா இருக்குமா? தமிழக மக்கள் சும்மா இருப்பாங்களா?
இல்லை சார், இப்போ நம்ம திமுக ஆட்சி கட்டலேருந்து அகற்றணும், அதுதான் ஏடிஎம்கேவோட அல்டிமேட் எய்ம், அதுதான் பாஜகவோட எய்ம் அதுதான் அப்படின்றப்ப நீங்கள் அதை நோக்கி தானே நகரணும். ஆனால் இப்போ அதிமுக பாஜக கை கோத்துருக்கிறது இப்போலேருந்து டிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அந்த அந்த ஒரு நரேட்டிவை தான் செட் பண்ணாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சி, தமிழ்நாட்டில் திட்டங்களை பறிக்குது, மாநில சுயாட்சியை பறிக்குதுன்னு அந்த பாஜகவோட அதிமுக மறுபடியும் போய் கை கோத்துருக்குன்றது இப்போலேருந்து எலெக்ஷன் கேம்பெயின் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல. அப்போ 26ல் அது ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் லெவலில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு நெகட்டிவாக தானே போகும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் எப்படி நெகட்டிவாக போவோம்? நீங்கள் கூட்டணி பலம் 2+2 4 அப்படி தான் வரும், புரியுதுங்களா? -0 அப்படி சார் வரும். அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது மைனாரிட்டி ஓட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கிடையாது. 10+ல டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணும். எப்போ எந்த எலெக்ஷன் நடந்தாலும் 10+, 100% ஓட்டுனா 10% ஓட்டு வந்து டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் கிடைச்சிடும். மீதி இருக்கிறது தான் போட்டி. இந்த 90ல் எவ்வளோ போட்டி வாங்க எடுக்கிறது தான் ஓட்டி. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது என்று திமுக நினைக்குது. ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அதை வந்து வாங்குகிற கபலீகரம் செய்கிற கூட்டணியாக இருப்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி. சரி, பாஜக கால் ஊன்றக்கூடாது என்று நினைப்பதில் திமுக காங்கிரஸ் தான் முக்கியத்துவம் பெறணும், அவங்க தான் அதிகம் இருக்கணும். இப்போ அவங்க எதிர்த்துக்கிட்டோம், அவங்க பார்த்துக்கிட்டாங்க, இப்போ நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்ல, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, அது அதிமுக ஆபத்து. உண்மையில் ஆபத்தாக இருப்பதை வைத்துக்கொள்ளும். அதை வரவிடாமல் தடுக்கிற சக்தி கூட்டணி யாருக்கு இருக்கு? திமுகவுக்கு இருக்கு. அப்போ அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டோம். இல்லை சார், அதிமுக நலன் சார்ந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலும் அது அதிமுகவுக்கு பின்னடைவு தானே சார். காலம் ஃபுல்லாக அந்த பழி கரை இருந்துகிட்டே இருக்கும்ல. இப்போ நீட்டுக்கு நம்ம பேசுகிறோம், ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப வரவே இல்லை அப்படின்னு சிஎம் பேசுகிறாரு. எல்லாரும் வந்து அந்த அம்மா ஆட்சியில் இருந்தப்ப இல்லையாப்பா நீங்கள் தான்ப்பா கொடுத்துருக்கீங்கன்னு கிரவுண்ட் லெவல் இருக்குல்ல சார். அது மாதிரி இப்போ நம்ம டீலிமிட்டேஷன்லேருந்து அதுக்கு இன்னும் வரைக்கும் ஏடிஎம்கே தனி ஸ்டாண்டாக தான் நிற்கிறாங்க. இன்கேஸ் அந்த அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா, பாஜகவாக சில மாற்றங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, அது அந்த கரை வாழ்நாள் ஃபுல்லாக அதிமுக பக்கம் இருக்கும்ல சார். இந்தியாவை பாஜக 3 முறை ஆளுகிறது, தமிழ்நாட்டில் இல்லை. நமக்கான மத்திய அரசு பாஜக இல்ல. சரி, இது தடுக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் இருக்கு, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட்டணி அப்படி அமைச்சதா? அப்போ நீங்க வர விட்டு வேடிக்கை பார்த்து விட்டு புலம்புவதால் என்ன பலன்? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். மத்தியில் பாஜக வந்து விட்டது, காங்கிரஸ் புலம்பு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்றால் திமுக என்ன செய்யணும்? அவங்க ஆட்சி என்ன நீட்டா பண்ணணும், கரப்ஷன் இல்லாம பண்ணணும். அதுதான் பிரச்சனைங்க. இங்க அதிமுக ஆட்சியில் பச்சையா பேசணுமா? சொல்லிட்டீங்களே, திமுக நல்லா நடத்தணும், ஆட்சி கரப்ஷன் நடத்தணும், அதுதான் விஷயமே, அதுதான் கிரக்ஸே. பச்சையா சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் 2021 இருந்த ஊழல் சதவீதம் பர்சன்டேஜ், கான்ட்ராக்ட் ஊழல் 13 14 15 இருந்தது. இன்னைக்கு எவ்வளோ இருக்கு? 30% தாண்டி விட்டது. வேதனையோடு சொல்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன், 30% தாண்டிடுச்சு. அந்த ஆட்சி காலத்தில் வாங்கிய ஊழல் சதவீதத்திலே குறைத்து வாங்கியிருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடி வந்திருக்குமா? தமிழ்நாட்டில் ஐடி வந்திருக்குமா? தமிழ்நாட்டில் சிபிஐ வந்திருக்குமா? பாஜக இருந்திருக்காது. நீங்க வந்து பர்சன்டேஜை குறைக்காம இன்னைக்கு யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. திமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இப்போ வந்து இவங்க பெண் டீம் இருக்குல்ல திமுக கிட்ட, திமுகவுக்கு எத்தனை வாக்கு சதவீதம், கூட்டணிக்கு எத்தனை வாக்கு சதவீதம் எடுப்பாரு எல்லாம் இல்லை இவங்க எடுக்கிறாங்களா? அடிக்கடிக்கு மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க, பெண் டீம் எடுக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் எடுக்க வேணாம். ஏன்னா திமுகவை விட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிக வாக்கு இருக்கு மக்கள் மத்தியில். மக்கள் செல்வாக்கு திமுக கூட்டணிக்கு மார்க் போடுறாங்கல்ல, 37 38 39 40 வருது இல்ல. ஸ்டாலினுடைய செல்வாக்குன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க, 49 50 வருது. திமுக 40 நிக்குது. அப்போ புரிஞ்சுங்க, ஸ்டாலினுக்கு இருக்க செல்வாக்கு திமுக கட்சியினுடைய நிர்வாகத்துக்கு இல்ல. அப்ப எங்க சிக்கல்? ஸ்டாலின் வந்து உயர்ந்த தலைவராக இருக்கிறார், அப்ப திமுக என்று பார்க்கும்போது குறைகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, திமுக தொண்டன் ஹாப்பியா இல்லை. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நீங்க சர்வே எடுங்க, திமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களான்னு எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க கட்சிக்கு உழைக்கிற, உங்க கட்சிக்கு ஓட்டு வாங்கி தருகிற தொண்டர்கள் நலமாக இருக்கிறார்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? எம்எல்ஏ மகிழ்ச்சியாக இருக்கிறது பட்டியல் சொல்லிடுறேன். ஒரு சட்டமன்ற தொகுதியில் திமுகல ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிறான்னா 75,000 பேர் 60,000 பேருக்கு மேல திமுக உறுப்பினர் இருப்பான். அந்த ஊர்ல மகிழ்ச்சியாக இருப்பதாக சர்வே எடுத்தால் 25 பேர் தான் இருப்பாங்க. எம்எல்ஏ பொண்டாட்டி, எம்எல்ஏ மச்சனை, எம்எல்ஏ உடைய சித்தப்பா பெரியப்பா, இப்படி ஒரு 10 பேர், இவ்வளவுதான். மீதி 15 பேர் திமுக சம்பந்தம் இல்லாத ஆட்கள். இந்த அதிமுக ஆட்சியிலிருந்து 5 பேர் தானே லாபம் அடைஞ்சிருப்பாங்க. யாரு? அதிமுக இருந்த கான்ட்ராக்டர்ஸ் தான், அதிமுக இருந்த மணல் தான் இப்பயும் நடக்குது. எந்த திமுக அமைச்சரும்
திமுகவில் ஒரு புதிய தொழிலதிபர்களையோ இல்லை திமுக நிர்வாகிகளுக்கு புதிய கான்ட்ராக்டுகளோ கொடுத்ததே கிடையாது. அதிமுக 2011 என்ன பேக்கேஜ் டெண்டர் என்ன ஸ்கீமோ அது அப்படியே தான் நீங்களும் தொடருது. கேட்டால் அவங்க கிட்ட தான் மிஷினரி இருக்கு, அவங்க தான் மணல் எடுத்து பக்குவப்பட்டார்கள். திமுக வளர்க்கவே இல்லைங்க. எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகர செயலாளர் இவங்க தான் மகிழ்ச்சியா இருக்காங்க, இவங்க குடும்பம் தான் மகிழ்ச்சியா இருக்கு. திமுக தொண்டன் மகிழ்ச்சியாக இல்லை. அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜி என்ன பேட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இந்த ஆட்சியை வீழ்த்தோம்னு சொன்னா நீங்க சொல்லாத வாக்கு, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி கொடுத்து சிக்கிட்டீங்க. அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் அது நிறைவேற்ற முடியாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன் கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? ஆட்சிக்கு ஒரு என்னென்ன கொடுத்துருவீங்களா? சிலிண்டருக்கு இப்போ 50 ரூபாய் ஏற்றினாங்க, திமுக போராட்டம் பண்ணிச்சா? ஏன் பண்ணல? இவங்களை திருப்பி கேட்பாங்களா சார்? எங்க மானியம் என்னாச்சும் கேட்பாங்கல்ல? 100 ரூபாய் மானியம் ஏன் கொடுக்கல? தான் சிக்கல். அப்போ நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு சிக்கினீங்க. இப்போ நீ சொல்லாத வாக்குறுதிகளை திமுக செய்து கொண்டிருக்கு. உண்மையிலே வரவேற்கிறேன், பாராட்டுறேன். காலைய சிற்றுண்டி திட்டம் உண்மையிலே வரவேற்கிறேன். அதனால நீங்க அதெல்லாம் பார்க்கணும். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, இப்போ பாஜக கால் ஊன்றக்கூடாது என்பதில் அதிமுகக்கு விட யாருக்கு அக்கறையா இருக்கணும்? திமுக. எப்படியா இருந்தாலும் ஆட்சி பிடிக்க வேண்டும், எதிரி வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டாத பாஜக அழைத்து வருகிறது. அவர்கள் விரும்பாதுதான். தொண்டர்கள் வேஸ்ட் லக்கேஜ், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சொன்ன அதிமுக தொண்டர்களை சமாதானப்படுத்தி நிறுத்தி கூட்டணி வைத்திருந்தால் அதுக்கு திமுக என்ன நினைக்கணும்? நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் 2026 அப்படின்னு நினைச்சிருக்கணும். எப்படி ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் மட்டும் வச்சு வாங்கி ஜெயிச்சிட முடியுமா? இன்னொரு கட்சி அடுத்த மாசம் வரப்போகுதுங்க. யார் சார்? ஓபிஎஸ் சொல்றீங்களா? இன்னும் ஏங்க ஓபிஎஸ் தான் ஏற்கனவே இருக்கார், என்டிஏல இருக்காரு. இல்லை நீங்க புது கட்சி ஆரம்பிக்கிற ஒரு புது கட்சி உள்ளே வரப்போகிறது, அதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு டஃப் ஃபைட் இருக்கும். முதல்ல நீங்க யாருன்னு எக்ஸ்க்ளூசிவா சொல்லிருங்களேன் சார். திமுக வரும், திமுக எதிராக எந்த கட்சின்னு சொல்ல, ரெண்டு கட்சி ஏதோ ஒரு கட்சி உள்ள வரும். புதிய கட்சி உள்ள வரும் போது ஏடிஎம் கேலன்ஸ்ல. அப்போ நீங்க 5 முனை போட்டின்னு சொன்னீங்க முதல்ல திமுக எதிராக. அதிமுக ஒரு அணி, பாஜக ஒரு அணி, விஜய் ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி, இப்படி நினைச்சீங்க. ஆனா 5 முனை போட்டி நிச்சயமா தமிழ்நாட்டில் 2026 இல்லை சார். இப்போ 4 முனை போட்டின்றது 2 முனை போட்டியா மாறும்ன்றீங்க. நீங்க சொல்றது களத்துல பாசிபிளே இல்லை சார். என்டிகே எப்படி சார் அந்த பக்கம் வருவாங்க? விஜய் எப்படி சார் வருவார்? இப்போ அறிக்கை கொடுத்துருக்காரு சார் விஜய், எங்களுக்கு வந்து திமுக தாவேக்கா தான் போட்டின்றாரு அவர். அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து விடும் என்ற பயத்தின் காரணமாக தான் பாஜக ஓடி வந்து கட்டி பிடிச்சதுன்ற. அண்ணாமலை வந்து விஜய் ஊட்டி வளர்த்தார், பாதுகாப்பு கொடுக்க ஏற்பாடு பண்ணார், தன் கண்ட்ரோல் இருக்குன்னு எதிர்பார்த்தார். ஆனால் எடப்பாடி எதிர்பார்த்தது விஜய் நம்மோட ஒருவார் பொறுமையா இருங்க. அதனால தான் இந்த யுனைடெட் எடப்பாடி ப்ரொபோசலை விஜய் ஏற்றுக்கவே இல்லையா சார்? அவர் நினச்சிதாருங்க, தன்னை ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிட்டார். தனக்கு வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு. தமிழ்நாட்டில் கட்டமைப்பு இல்லாத ஒரு மனிதர் தான் விஜய். அந்த கட்சி கட்டமைப்பு கிடையாது. 234 தொகுதியில் கேண்டிடேட்டே போட முடியாது. பச்சையாக சொன்னால் அது வந்து இன்னும் எந்தவித ஒரு முன்னேற்பாடு இல்லாத ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கார். பாவம் அவர் விஜய். ஏதோ ஒரு அரசியல் ஆசையில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டார். எனக்கு தெரிஞ்ச நேற்று கூட யாரோ பேட்டி கொடுத்தாங்க. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுன் இவங்கெல்லாம் பேச்சு கேட்டு மச்சிக்கிட்டார். உண்மை அதுதான். நீங்கள் ஆனால் அதிமுகவுடன் அந்த 5-6% ஓட் பேங்க் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக ஒரு மாறல். 2011 அதிமுக தேமுதிக உள்ளே வந்த பிறகு திமுக என்னாச்சு? எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தது 2011. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் இன்னொரு திராவிட கட்சிக்கே சிக்கல். இன்னைக்கு நம்ம விஜய் கட்சி வந்து கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லுவேன், ஆனால் ஓட் பேங்க் இருக்கு. நம்ம அது அன்ப்ரூவ்டு பார்ட்டி. ஆனால் ஏடிஎம்கேவோட சேர்த்தா சீன் வேற 5-6 கிடைக்கலாம், அது 8 ஆகலாம், 9 ஆக்கலாம். ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியே தடுமாறி கொண்டிருந்தது ஒரு 8 மாதம் முன்னாடி. என்ன ஆச்சு? அப்போது விஜய்க்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ரசிகர்கள் ஓட்டாக மாறிவிட்டால் சிக்கலாக இருக்கும் என்று நினைப்பு எல்லோருக்கும் இருந்தது. அப்போ ஆசைப்பட்டது யாரு? எடப்பாடி என்ன ஆசைப்பட்டார்? விஜய் வரணும். விஜயோடு வந்து விட்டால் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தினமணியில் அழகாக ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஆந்திராவில் பவன் கல்யாணம் சேர்த்துக்கிட்டு ஆட்சி பிடிச்சிட்டாங்க, பாஜக அங்கே காணாமல் போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு காட்சி தமிழ்நாட்டில் அரங்கேறிவிட்டால் அதிமுகவும் தாவேக்காவும் இணைந்து பாஜக அவ்வளோதான் வந்துட்டா பாஜகவுக்கு இடமில்லாமல் போய்விடும். அந்த காட்சி அரங்கேறதுக்குள்ள தான் ஓடி வந்து கட்டிப்பிடித்து விட்டார்கள். நான் முதல் கேள்வியிலே சொன்னேன். ஸோ இப்போ இந்த 4 முனை போட்டின்றது மாறும். எப்படி ஒன்று திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஓரணியில் திரள்கிறோம் என்று சொல்லிவிட்டால், இது நான் யூகத்தில் தான் சொல்றேன், ஹைப்போதெட்டிக்கல் தான், நல்லா தெரியும். ஆனால் சேர்ந்து விட்டால் அப்போ நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? ஆமா நிச்சயமா. அதனால தான் சொல்றேன், இந்த இருக்கிற 10 மாதங்கள் இடி ஐடி சிபிஐ விட்டு ஓட விடுவாங்க. பேட்டி பாத்தீங்களா? அமித்ஷா 10,000 கோடி ஊழல் அவர் 39,000 கோடின்னு புள்ளி விவரத்தோட சொல்றாரு. எல்லாம் இன்புட் கொடுத்துருப்பாங்கல்ல.
இடி சிபிஐ ஐடிலாம் கொடுத்துருப்பாங்களா இந்த மாதிரி கையில 40 ரிப்போர்ட் வச்சுட்டு பேசுறாரு அலைன்ஸ். அதில் அப்போது அவர் ஏற்கனவே டெல்லியில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி கிட்ட சொன்னது, ஜூன் ஜூலை மாதம் திமுக ஓட 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 விரட்டி அடிப்போம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நிர்வாக சீர்கேடுகள் ஊழல்களை பற்றி நீங்க இறங்கி ஆடலாம். அடிப்பாங்க. அடிக்கும்போது 2 பேரும் 2 கட்சியும் ஜாயிண்ட் ஆகணும், ஜெல் ஆகணும். இப்போ 2 மாதம் நீங்கள் கேலி பண்ணுவாங்க, பாஜக வந்து கள்ள கூட்டணி, அதிமுக வேண்டான்னு அதிமுக சொன்னதில்ல, எங்களுக்கு என்றுமே கூட்டணி, இதெல்லாம் 2 மாதம். ஆனால் 2 மாதம் கழிச்சு காணாமல் போயிடும். இந்த 2 மாதத்தில் மைண்ட் செட் ஆகிடும், சோஷியல் மீடியாவோட இன்ஜினியரிங் ஒர்க்கு வீக் ஆகிடும். அப்போ அன்னைக்கு தேவைக்கு என்ன பிரச்சனை, அன்றைக்கி திமுக அட்டாக் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் வெடிக்க போதோ அதை நோக்கி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 2 பேரும் மேடையில் ஏறி போராட்டம், ஆளுங்கட்சி எதிரான போராட்டம் போது மக்கள் மனசு மாறக்கூடும். அதுக்கு தான் 10 மாதத்துக்கு ஓடி வந்து கட்டி பிடிச்சிது. அதனால் திமுக தான் எச்சரிக்கையாக இருக்கணும். திமுக தான் இது பெரிய நெருக்கடி. நீங்கள் வந்து கள்ள கூட்டணி, தமிழ்நாடு அடகு வைத்து விட்டாயிடுது, பாஜக வந்து தமிழ்நாடு க்ளோஸ், எல்லாம் ரைட்டு, வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அது பதில் சொல்லுங்கன்றீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள். வரவிடாமல் தடுக்கணும்னா திமுக எப்படிப்பட்ட ஆட்சி தந்திருக்கணும்? அமித்ஷா பேட்டி கொடுத்துருக்காருங்க, இடி ஒரு ப்ரெஸ் லிஸ்ட் கொடுக்குறாங்க. நேருடைய சகோதரர் வீட்டுக்கும் அவருடைய மகன் டைரக்டரான கம்பெனி வீட்டுக்கு நாங்கள் போனோம், ஒரு பேங்க் ஃப்ராடு கேஸுக்கு போனோம். ஆனால் பார்த்தா நகராட்சி நிர்வாகத்துறையில் நடக்கிற ஊழல்கள் பட்டியல் ஆவணங்கள் கோடிக்கணக்கில் கிடைத்திருக்கின்றன. அப்போ என்ன அர்த்தம்? டிரான்ஸ்ஃபர் பட்டியலில் பேர் போட்டு பணம் வாங்குங்கள், இவருக்கு இந்த இடத்துல போடுங்க, இவ்வளோ பணம் வாங்கணும்னு டாக்குமெண்ட் இருக்குதா சொல்கிறாங்க. உண்மையில இருக்குதா இல்லையா இல்லையா நமக்கு தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு ஈடி இறங்கி அடிக்க போகிறது உங்களை, அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். நன்றி.